ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காலையிலேயே எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா காலையில் இது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காலையிலேயே நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை தான் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே இந்த வேண்டியதுலேருந்து போக முடியாமல் இன்றைக்கி தான் எங்களுக்கு போகிறக்கான ஒரு இது கிடச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எதுக்காக திடீர்னு குலதெய்வ கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவருக்கு மொட்டை போடுறதாக வேண்டுதல் இருந்தது. இந்த வேண்டுதல் வந்து வச்சு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மொட்டை போட போகவே முடியலை. இப்போ கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். வண்டிக்கு பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி பாருங்க எப்படி உட்காந்துருக்கானே. டேய் போடா, அவர் எனக்கு திட்ட எனக்கு வேணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டாஞ்சத்திரம் கிட்ட வந்துட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரி ஷாப்பில் நிப்பாட்டி சூடாக உளுந்து வடை செம்ம சூடாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வர வழி ஃபுல்லாக மழை, பனி, பயங்கர பனி. ஆனால் மழை பல்லடம் குண்டடம் சைட்லாம் சரியான மழையாக இருக்குது. மழைக்கு அதுக்கு சூடாக உளுந்தோட சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தம்பி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, குட்டி தம்பி அங்கே இருக்கான் பாருங்க. குட்டி தம்பி போய் நான் என்ன அங்கே இருக்குன்னு பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். வாங்கிட்டு வரான். திறந்து விடுப்பா, டோர் ஓப்பன் பண்ணி விடு. ஓப்பன் பண்ணு. என்ன சமயம் வாங்கின? ஜாம்பன். ஜாம்பன் வாங்கிட்டியா? வாங்கினேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உளுந்து வடை இந்த குளிருக்கு செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இருக்கும், சூப்பராக இருக்குது. நீ சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம மதுரை கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், தம்பி பார்த்தீங்கன்னா இந்த கட்டைப்பையை எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான்னா, வாட்டர் பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதில் வந்து லஞ்சு சாப்பாடு கொண்டு வந்துட்டு வாட்டர் பாட்டில் 3 பாட்டில் கொண்டு வந்திருக்கோம். அதில் ஒரு பாட்டில் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த கொட்டிருச்சு பாருங்க கீழெல்லாம். அதனால் கொட்டிருச்சு. பிரேக் போட்டு கொட்டுதுன்னு சொல்லிட்டு தம்பி விடாமல் அந்த பையை எப்படி பிடிச்சிட்டு வராங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். விட்டு தம்பி விழுகாது, பின்னாடியாவது வச்சுக்கலான்னா தண்ணி தீர்ற வரைக்கும் அந்த பாட்டில் பையை விட மாட்டானாம். ஏன் சஜ்ஜுமா? ஆமாம். ஏன் பிடிச்சிட்டு வர? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கிற வழியில் ஐயப்ப சாமி பக்தர்கள் ஒரு சைடு முருக பக்தர்கள் எல்லாருமே பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஐயப்பர், அந்த பக்கம் முருகர். இந்த சைடு ஐயப்ப பக்தர்கள், அந்த சைடு முருக பக்தர்கள். மதுரைக்குள்ளே வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அவனியாபுரம் ரோடு. அவனியாபுரம் ஏர்போர்ட். அவனியாபுரம் ஏர்போர்ட் ரோட் போயிட்டுருக்குறோம். அதுவா? அதுக்குள்ளே இவன் இந்த பக்கமா அப்படின்னு சொல்லிட்டான். தெரியலையா? ஏர்போர்ட் தெரியுதா? தெரியல.
செடியும் தான் மரம் ரிட்டர்ன் வரும்போது பார்ப்போம். அன்னைக்கு ஃப்ளைட் ஏறுறோம். ஒன்று நிற்குதா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் பாருங்களேன், இதை வந்து அந்த கரண்ட் எடுக்கிற காத்தாடி அதோட ஒரே ஒரு ரெக்கை மட்டும்தான், எவ்வளோ பெருசு பாருங்க. அது போதும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கர லென்த்தாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா, ஒரே ஒரு ரெக்கை மட்டும். நம்ம இப்போ கோயில் பக்கம் வந்துட்டோம், எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். பக்கம் வந்துட்டோம், எங்கள் குலதெய்வ கோயில் பக்கம் வந்துட்டோம். சுற்றியும் வயல், தோப்பு, காடு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இங்கே நல்ல கிராமம், ஆனால் சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா பச்சை பசேன்னு நல்லா இருக்கு ஏரியா பார்க்க. சொல்லிருங்க. இந்த இடம் நல்லா ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்ல புல்வெளி இதாக இருக்கும். அங்கே எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் கருப்பசாமி கோயில் கண்டிப்பாக இருக்கும். இங்கெல்லாம் அதிகமாக எவ்வளோ நல்லா இருக்கு இடம். மணி 10:30 ஆயிடுச்சாமா. நீ எல்லாம் பெருசானா இருக்கு. மதுரை. உங்க டாடி ஊர் எது? மதுரை. மீனாட்சி டெம்பிள். சஜோடது பாரு, தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி. மீனாட்சி டெம்பிள் கிட்ட கிட்ட வந்தாச்சு. சுத்தியும் காடு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அம்மா வந்தாச்சாம்மா? வந்தாச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இனி நம்ம கோயிலுக்கு கொஞ்சம் உள்ள போகணும். வாங்க பார்க்கலாம். ஸ்டாப் பண்ணி வை. சரி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலதெய்வ கோயில் வந்தாச்சு. ரெண்டு சைடு சுற்றி பச்சை பசேல்னு இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. நீ இங்கிருந்து ஒத்தடி பாதை தான், நடந்து தான் போகணும் கோயிலுக்கு. இந்த பாட்டில் உள்ள வச்சு வந்துடும். உள்ள ஒரு பாட்டில் இருக்கு, சீக்கிரம் இதில் இருக்கு. நம்ம கோயில் எடுத்து வைக்க. இந்த வழியாவே வந்திருக்க மாட்டேன். இந்த இங்கே கூட நிழல்ல போட்டிருக்கலாமே. இந்த இங்கே நிழல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இதான் எங்கள் கோவில். அங்கே பாருங்க, இதான் குலதெய்வ கோயில் வந்துருச்சு பாருங்க. சுற்றியும் இது என்ன பருத்தி செடியா? பருத்தி செடி போட்டிருக்காங்க பாருங்க கோயிலை சுற்றியும். அம்மா கோவில் வந்துருச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோயில் வந்தாச்சு. நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. கோவிலுக்கு எப்படியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியா நீ மொட்டை அடிச்சுட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு போகலாம். இதான் எங்கள் குலதெய்வம் பாருங்க. எங்கள் அப்பா விறகு பொறுக்க போயிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். பொங்க வைக்கிறோம் இப்போ. சஜுமா நீ இங்கே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போகணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்க, விறகு எடுத்தாச்சு மொத்தமாக. என்ன சூழ் என்னை பார்த்து ஒரு ஸ்மைல்.
சொல்லுப்பா நீ ஒண்ணு சொல்லுங்க பயமா இருக்குமா ஒன்றும் பண்ணாதா நானும் பயந்துமா அது பண்ணுவேன் இதில் 2 மணி சுட்டு போகணுமா? 3:30 போயிட்டு நைட்டு 11:30. 11:30 இருத்தங்க இரு. நம்ம தொழிலுக்கு சுத்தம் அதிகலாம். லேட் ஆகிடுச்சுன்னா கூட தேட போயிடலாம். வெள்ளிக்கெல்லாம் மேக்ஸிமம் லீவ் வர மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நம்ம கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்க. எப்போ வருவாங்க எப்போ போவாங்க தெரியல. இன்னைக்கு தான் நமக்கே சாமி வர்றது இது பண்ணிருக்கு. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. நான் எப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் பிளான் பண்ணிட்டே இருப்பேன். அவர் நான் வெள்ளிக்கிழமை போடான்னு இருந்தாரு. ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பிளான் பண்ணி இதானது. இதையும் போட்டணுமா? கீழே ஊற்றணும். இல்லை இதில் அரிசி எவ்வளோ வைப்பாங்க? அரிசி உள்ள வேண்டாம். அப்புறம் பானம் நிறைய அது நம்ம எப்பவும் ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் விறகுலாம் மூட்டிட்டாங்க. பொங்கல் போகுது, நம்ம போய் பார்க்கலாம். இப்படி டக்கு. வேறு கோயில் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக புளிசோறு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சூப்பராக புளி சாப்பாடு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஊறுகாய், எம்மி. சாப்பிட்டே முடிச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, தூக்குவாளி கொண்டு இந்த தூக்குவாளி காலி.
முதல்ல சாப்பிட்டு எனக்கு ஏகப்பட்ட வேலை வச்சிருக்காங்க பாருங்க. காரு பூரா குப்பை. இங்க பாருங்க. பின்னாடி எல்லாம் சுத்தமா க்ளீன் பண்ணிருமா? இந்த அப்பா பண்ணிரும். கார் பூரா குப்பை. இது எவன் க்ளீன் பண்றது? மொட்டை பாஸ், எங்களோட பாஸ். ஆனா நம்ம சாப்பிட்டு போலாம், வாங்க வாங்க போலாம். நீங்க பாருங்க அப்பா மொட்டை பாஸ். ஏய் இரு நான் வந்து பார்க்கறேன். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் போய் மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வர வழியில் சாப்பிட்டுட்டு கொண்டு வந்த புளி சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அதுவும் நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கோயம்புத்தூர் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போகிற வழியில் குட்டி பண்ணுற அலப்பறை இருக்குங்களே. முஸ்பானா என்னம்மா? சச்சுனா என்ன? சொல்லு, நீயே சொல்லு டயலாக் என்னது? சச்சுனா ஃப்ளவர்னு நினைச்சியாடா புஷ்பாடான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட ஒரே ரவுசன் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது